பேசிக்கிட்டு இருக்க, எதையாவது பேசி வெறியேற்றி விடாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அன்பிற்குரியவர்களே, இது அண்ணன் பல நேரத்தில் இது போல சொல்லுவார். நீ வந்தாவா வராட்டா போச்சு, நான் சொல்றதை சொல்றேன்னு சொல்லுவார். இயேசுநாதர் இதே மாதிரி நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் அப்படின்னு இருக்கிறார். சொல்லியிருக்காரா? நீங்கள் பார்த்தும் பார்ப்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, சிந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்லும் போது யாரும் என்ன பண்றதில்லை, ஏத்துக்கிறது கிடையாது. அதுதான் பெரிய கொடுமையான விஷயம். இன்னைக்கு அவர் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா அதான் பெரிய பிரச்சனையே. சரியா? அதனால இது போன்று நிறைய மேடைகள் அவர் பேசியிருக்கிறார். இருந்தாலும் மீண்டும் நாம் தெளிவு பெற வேண்டும். ஏன்னா நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, இப்படி பிரசங்கம் கேட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரசங்கம் கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டு போற ஆளுங்க. அதனால என்ன ஆகுது, அது பெரிய அளவுக்கு உள்ள போய் நிக்க மாட்டேங்குது. அதனால தயவு செய்து இதை சிந்தித்து பாருங்கள்.